Hello friends, welcome to techashonline YouTube channel. நம்ம பார்த்திருக்கிறது Flutter tutorial series. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா login screen எப்படி Flutterல கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So ஒரு login screen கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேலிடேட் பண்ண போறோம். So வேலிடேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு எப்படி போறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So ஃபர்ஸ்ட் வந்து நான் இத ரெண்டு பார்ட்டா போட்டுருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம இந்த UI மட்டும் பார்க்க போறோம். இந்த login screen இந்த மாதிரி login screen எப்படி கிரியேட் பண்றது எக்ஸாக்ட்டா இதே மாதிரி கிரியேட் பண்ண போறோம். So நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து next வீடியோல வந்து நான் எப்படி வேலிடேட் பண்றது நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு எப்படி மூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லி தரேன். சோ இந்த மாதிரி பக்காவான UI ஓட ஒரு லாகின் ஸ்கிரீன் இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். சோ நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிக்கிறேன். எமுலேட்டர் ஓபன் பண்ணிட்டேன். சோ இது என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோம் மெயின் டாட்ல மட்டும் ஒரே ஒரு ஸ்கேஃபோல்ட் மட்டும் ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர் மட்டும் வச்சிருக்கேன் பாடியில. சோ அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் கொடுக்க போறோம். சோ சாதா பேக்ரவுண்ட் இல்ல, சாதாரண பேக்ரவுண்ட் கலர் இல்ல, கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் கலர். சோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கலாம். சோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல டெக்கரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ டெக்கரேஷன்ல பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படின்றது இருக்கு. சோ அதுக்குள்ள பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள நான் ஹோவர் பண்றேன் பாத்தீங்கன்னா கலர் பார்டர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிரேடியன்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த கிரேடியன்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கிரேடியன்ட் என்ன கிரேடியன்ட் பாத்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கு. லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. கலர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு வந்து ஸோ கலர் அப்படின்றது இது வந்து ஒரு அரே. ஸோ இது வந்து ஒரு அரே. இந்த அரேக்குள்ள என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் கொடுக்க போறேன். கலர்ஸ் டாட் இல்ல எத்தனை கலர்ஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஒரே கலர் மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு கிரேடியன்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ பர்பிள்ல ஒரு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து திக்கா இருக்கு பர்பிள். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆகி அப்படியே கடைசியில கொஞ்சம் ஒயிட்டிஷா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பர்பிள்ல 800 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒபாசிட்டி வேல்யூ மாதிரி. ஸோ 800 600 400 200 அப்படி கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு ரைட் சைடு வரையும் ஃபுல்லாக கிரேடியன்ட் அப்ளை ஆயிருக்கு. எனக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்லேருந்து ஆரம்பிச்சு பாட்டமில் இப்படி கிராஸாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகின் எண்ட் அப்படின்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ பிகின் எங்கே கொடுக்குறோமோ அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிகின் கொடுத்துட்டு பிகின் மேலே ஹோவர் பண்ணுறேன். அலைன்மெண்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ பிகின் அலைன்மெண்ட் டாட் டாப் ரைட்லேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ டாப் ரைட். ஸோ எண்டு கொடுக்குறேன். எண்டு அலைன்மெண்ட் டாட் பாட்டம் லெஃப்ட், சாரி நமக்கு டாப் லெஃப்ட்ல இருந்து வரணும். ஸோ டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட் வரையும் ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கு, ஸ்டாப்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஸ்டாப்ஸ் ஒரு அரே தான். இந்த ஸ்டாப்ஸ்ல என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த டபுள் வேல்யூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைரக்டா 4 கலர் அப்ளை பண்ணிட்டோம். எனக்கு வந்து திக்கா உள்ளது வந்து இது வரை வேணும், அதுக்கப்புறம் லைட்டா ஃபேட் அவுட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த ஸ்டாப்ஸ் அப்படின்னு ப்ராப்பர்ட்டி. ஸோ 0.5 0.7 0.8 0.9 அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இது எல்லாமே டபுள் வேல்யூல 1க்கு லெஸ் தானே இருக்கு. ஸோ இதில் 0.5 அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஸ்க்ரீன்ல 0.5 வரையும் நம்மளுக்கு வந்து பர்பிள் வந்து 800 அப்ளை ஆயிரும். ஸோ பர்பிள் 800 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.5 ஸ்க்ரீன்ல பாதி அப்ளை ஆயிடுச்சு. ஸோ 0.7 வரையும் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் 0.8 கொஞ்சம் கலர், அப்புறம்
9க்கு கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலர். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் வந்து ஈவனாக வச்சிடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஈவன் நம்பர்ஸாக 0.2 0.4 0.6 0.8 அப்படி வச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் வேல்யூவை. ஸோ இங்கே பர்பிளில் வந்து 600 500 300 200 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே 1 4 7 9 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு கரெக்டாக அதே பர்பிள் கலரில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நைக் அப்படின்ற லோகோ வந்து நான் சாம்பிளுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நைக் லோகோவை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது உள்ள, அது வந்து ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எப்படி ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் நைக் லோகோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நைக் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே வந்து ஸ்க்ரீனில் நம்மளுக்கு ஒயிட் கலரில் வேணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி கலர் மாற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஃப்ளட்டரில் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் நைக் லோகோ காப்பி பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே கூகுள் ஃப்ளட்டர் அப்படின்ற 2 லாகின்காக சும்மா சாம்பிளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லோகோவையும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் காப்பி பண்ணிக்கிறேன். கூகுள் ட்விட்டர் அப்படின்ற லோகோ காப்பி பண்ணிக்கிறேன். நைக் கூகுள் ட்விட்டர் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் அசட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ப்ராஜெக்டுக்குள்ளே அசட்ஸ், ஸோ பார்த்துக்கோங்க அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 லோகோ பேஸ்ட் பண்ணிட்டு கூகுள் லோகோ, நைக் லோகோ, ட்விட்டர் லோகோ அப்படின்ற ரீநேம் பண்ணிட்டேன் அதை. ஸோ ரீநேம் பண்ண எது பண்ணேன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நேமு. ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டேன். ப்ராஜெக்ட்குள்ளே pubspec.yml அப்படின்ற ஒரு ஃபைல் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுறது. அதே ஃபைலில் தான் நம்ம இப்போ அசட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா pubspec.yml போயிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் டு ஆட் அசட்ஸ் டு யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு கமெண்ட் லைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் அசட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அசட்ஸ் கோலன் வச்சுட்டு கீழே ஹைஃபன் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிளில் இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டர் வச்சுருக்காங்க, நம்ம அசட்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ இமேஜஸ் போட்டு a.per.jpg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2 இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து தனித்தனியாக இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் போட்டு ஸ்லாஷ் மட்டும் போட்டால் போதும், நம்ம அசட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா அசட்ஸ் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ தனித்தனியாக நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. இது பழைய ஃப்ளட்டரில் தனித்தனியாக மென்ஷன் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளட்டர் எஸ்டிகே வந்து 1.0 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து இப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அசட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து தள்ளி இருக்கும். இங்கே ஃப்ளட்டர் அப்படின்றது வந்து ஓரத்தில் ஒட்டி இருக்கு. இங்கே யூசஸ் மெட்டீரியல் டிசைன் அப்படின்றது ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி இருக்கு. அதே மாதிரி அசட்ஸ் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இது வந்து YAML அப்படின்ற ஃபைலுக்குரிய சின்டாக்ஸ் மாதிரி. ஸோ இங்கே வந்து தள்ளி தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசட்ஸ் கீழே கொடுக்குறதும் ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி இருக்கணும். ஹைஃபனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நீங்கள் ஹைஃபனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடாமல் அசட்ஸ் அப்படின்னு ஹைஃபன் அசட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்பேஸ் விடணும். ஸோ நான் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் வியூ க்ரியேட் பண்ண போகிறேன், அதாவது இமேஜ் விஜெட். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கண்டெய்னரில் சைல்டு அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நியூ காலம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ காலம் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் லாஸ்ட்டு, அதை நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஸோ பரவாயில்ல, இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் விஜெட் அப்படின்னு காலமில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா
image.asset அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் மட்டும் கொடுக்கக்கூடாது, ஃபோல்டரோட சேர்த்து கொடுக்கணும். assets ஸ்லாஷ் நைக் லோகோ டாட் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸாக்டாக அதே நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ assets ஃபோல்டர் ஸ்லாஷ் நைக் லோகோ டாட் பிஎன்ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைக் லோகோ வந்து ரொம்ப பெருசாக பிளாக் கலர் டிஸ்பிளே இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒயிட் கலரை மாற்றணும். அப்புறம் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ சைஸ் நான் கொடுக்குறேன். இமேஜ் அசெட்குள்ள சைஸ் அப்படின்ற ஹைட் அப்படின்றதுல 50.0 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50.0 கொடுத்தோன்னேமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டெய்னரும் கொஞ்சம் சுருங்கிருச்சு. ஸோ இதுக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன். இங்கே என்ன பண்ணணும்னா கண்டெய்னரில் நம்ம வித்து செட் பண்ணணும். வித்தில் $.infinity அப்படின்னு செட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து கண்டெய்னர் ஃபுல்லாக விரிஞ்சிடும். ஸோ கண்டெய்னர் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து நைக் லோகோ வந்து கலர் மாற்றணும். ஸோ கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இமேஜ் அசெட்டில் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது கலர் கொடுத்தோம்னா colors.white அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து எந்த இமேஜ் வேணாலும் நம்ம எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்தது அப்படியே ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறிடுச்சு. எந்த ஒரு சேஞ்சும் தெரில. அப்படியே ஒயிட் கலரில் லோகோ நம்மளுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைக் வந்து மேலே தள்ளி இருக்கு. ஸோ கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணுறேன் கண்டெய்னருக்கு. பேடிங் எட்ஜ் கான்ஸ்டன்ஸ் edge inches dot all 40.0 அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து 40.0 வந்து பேடிங் அப்ளை ஆயிரும். ஸோ நம்மளுக்கு நைக் லோகோ வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மேலே தள்ளி இருக்கும். நம்ம வந்து டெக்ஸ்ட் வியூ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து நைக் வந்து சென்டரில் இருக்கு. ஸோ இந்த எல்லா விஜெட்டும் சேர்ந்துமே சென்டரில் தான் இருக்குது. நம்மளுக்கு மேலே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காலம் விஜெட்டை சென்டர் விஜெட் அப்படின்ற கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இந்த பல்ப் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா சென்டர் விஜெட் வரும். ஸோ சென்டர் விஜெட் வச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு இப்போ ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து விஜெட் சென்டர் ஆகலை. அது ஏன்னு தெரில, காலம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏன்னு தெரில. ஸோ அது இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம வந்து மற்றதை என்னென்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் அசெட்க்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜ் அசெட்டுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்பேஸ்க்காக சைஸ்டு பாக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். சைஸ்டு பாக்ஸில் ஹைட் அப்படின்றத 50.0 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு, டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டே எப்போ யூஸ் பண்ணுங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு யூஸ் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு யூஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ள நம்ம வந்து யூசர் நேம் அப்படின்ற ஹிண்ட் கொடுக்கணும். ஸோ ஹிண்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஹிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் வந்து ஸ்லோவாக இருக்காதான் கீபோர்டு இவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் டெக்கரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம், அந்த சைடில் ஐகான்ஸ்லாம் வச்சு உள்ள ஹிண்ட் ஸ்டைல்லாம் வச்சு ஹிண்ட் வந்து கலர்லாம் வச்சு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். டெக்கரேஷனில் இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்புட் டெக்கரேஷனுக்குள்ள ஐகான் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஐகான் விஜெட் கொடுத்துட்டு ஐகான் ஸ்டார்ட் அக்கௌண்ட் சர்க்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் சர்க்கிள் கொடுத்து சேவ் பண்ணுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் டாட் ஒயிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் டாட் ஒயிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹிண்ட் மாற்றணும். ஸோ ஹிண்ட் டெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஹிண்ட் டெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஹிண்ட் ஸ்டைல் அப்படின்னு. ஸோ அதில் டெக்ஸ்ட் ஸ்டைல் தான். ஸோ ஹிண்ட்டில் டெக்ஸ்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதுக்குள்ள கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர்ஸ் டாட் ஒயிட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் கிடச்சாச்சு. ஸோ ஒயிட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து 70 கொடுத்துட்றேன். ஒயிட் 70 கொடுத்துட்றேன், கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பாஸ்வேர்ட் ஃபீல்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இதில் ஐகான் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐகான்ஸ் டாட் லாக் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்குது. ஸோ அந்த ஐகான் வச்சிடுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்காக நான் சைஸ்டு பாக்ஸ் விஜெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு சப்மிட் பட்டன். அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாதா பட்டன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் கிரேடியன்ட் அப்ளை ஆகிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்றேன். ஸ்பேஸ் விட்டுட்டு நான் கீழே பட்டன் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு சைஸ்டு பாக்ஸ் விஜெட் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ்டு பாக்ஸ் விஜெட் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு நான் கீழே ஒரு பட்டன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரைஸ்டு பட்டன் அப்படின்னு ஒரு விஜெட் இருக்கு. ஸோ ரைஸ்டு பட்டன் கொடுத்துட்டு அதில் ஆன் ப்ரெஸ் வந்து பேராமீட்டர். ஸோ அதை கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பட்டன் கிரியேட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டன் இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ரைஸ்டு பட்டன் அப்படின்ற இதில் நம்மளை வந்து ஷேப் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்ரவுண்டில் அந்த கிரேடியன்ட் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதில் கொஞ்சம் கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு சேம் நான் வந்து கண்டெய்னரை யூஸ் பண்ணுறேன். ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன். ஸோ அந்த ரைசர் பட்டனை எடுத்துட்டு கண்டெய்னருக்குள்ள பாக்ஸ் டெக்கரேஷன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா சேம் இந்த லீனியர் கிரேடியன்ட் பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ண அதே ப்ராசஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே லீனியர் கிரேடியன்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேடியன்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ள லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணியாச்சு. இதில் சைல்டு அப்படின்ற ஒரு பேரம் கொடுக்குறேன். கண்டெய்னருக்குள்ள சைல்டில் என்ன பண்ண போகிறேன்னா பட்டன் தீம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அதுக்குள்ளே நம்ம ரைசர் பட்டன் வைக்க போகிறோம். ஸோ பட்டன் தீம். ஸோ இந்த பட்டன் தீம்குள்ளே தான் நம்ம மினிமம் வித் ஹைட் அப்படிலாம் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் கலர் செட் பண்ணுறேன். பட்டன் கலர் என்ன பண்ண போகிறோன்னா கலர் ஸ்டார்ட் ஒயிட் ஆஃப் 10 அப்படின்னு வைக்கிறேன். இது ஏன் வைக்கிறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லாஸ்ட்டில். ஸோ ஹைட் செட் பண்ணிடலாம். ஹைட் வந்து ஒரு 50 கொடுத்துடலாம். மினிமம் வித் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ டபுள் டாட் இன்ஃபினிட்டி கொடுத்துட்றேன். அதுக்குள்ள சைல்டில் பட்டன் தீம்குள்ள சைல்டில் ஒரு ரைசர் பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரைசர் பட்டனில் ஆன் ப்ரெஸ்டு அதில் நெக்ஸ்ட்டு சைல்டு அப்படின்ற ஒரு விஜெட் இருக்கும். இதெல்லாம் நம்ம பட்டன் கூடிய டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட்டில் லாகின் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் பண்ணணும். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு அதில் கலர் கொடுத்துட்றேன். கலர்ஸ் டாட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேடியன்ட்டில் அப்ளை ஆயிடுச்சு.
இப்போ நம்ம பட்டன் கலர் ஏன் கலர் ஒயிட் 10 அப்படின்னு செட் பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ கலர் ஸ்டார்ட் ஒயிட் அப்படின்னு செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிரேடியன்ட் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்கு, கண்டெய்னர் வந்து பேக்ரவுண்டில் இருக்கு, அதுக்குள்ளே நம்மளுக்கு பட்டன் தீம் இருக்கு. ஸோ பட்டன் தீம் வந்து நம்மளுக்கு பட்டன் கலரை வந்து மாற்றும் போது நம்ம ஒயிட் கலர் வந்து கொடுத்தோம்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் ஆயிரும், நம்மளுக்கு பின்னாடி கிரேடியன்ட் வந்து தெரியாது. ஸோ நான் வந்து ஒயிட் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வேறு ஆப்ஷன் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், கலர் ஸ்டார்ட் டிரான்ஸ்பரண்ட் ஒன்று இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் தெரியுமான்னு பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் தெரியுது, ஆனால் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் இது தெரியுது. உங்களுக்கு வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒயிட் 10 கொடுத்துட்றேன். ஸோ ஒயிட் 10 எனக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு. ஸோ நான் ஒயிட் 10 கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று கீழே ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும். அது ரொம்ப சிம்பிள், அது எப்பயும் போல் டெக்ஸ்ட் வியூ காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி 2 இமேஜ் வைக்கணும். ஸோ அது மட்டும் வச்சா முடிஞ்சு. ஸோ நான் கீழே சைஸ்டு பாக்ஸ் கொடுத்துட்டு சைஸ்டு பட்டன் தீம் கண்டெய்னர் கீழே ஒரு சைஸ்டு பாக்ஸ் கொடுத்துட்டு நான் டெக்ஸ்ட் வியூ ஸோ சைஸ்டு பாக்ஸ் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் கீழே. ஸோ எனக்கு 50 ஹைட் தேவையில்ல, ஸோ 10 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் விஜெட்குள்ள ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஸ்டைல் கொடுத்துட்றேன். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணிடுறேன், கலர் மாற்றிடுறேன். ஸோ கலர் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வட்டம் மாற்றிக்கிட்டே இருக்கோம். நான் ஆல்ரெடி தீமிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பண்ணுற மாதிரி செட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து அடிக்கடி மாற்ற தேவையில்லை. ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து பட்டன் வச்சாச்சு. ஸோ இங்கே 20 கொடுத்துட்றேன் சைஸ்டு பாக்ஸ் ஹைட்டு. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா தெரியும், அதுக்கு முன்னாடி ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து அண்டர்லைன் ஆயிருக்கணும் டெக்ஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ இது அண்டர்லைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் டெக்கரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெக்கரேஷனில் டெக்ஸ்ட் ஸ்டைல் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். டெக்கரேஷன் டாட் அண்டர்லைன் எரர் காட்டுது. ஸோ டெக்கரேஷன் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ டெக்கரேஷன் டாட் அண்டர்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் அண்டர்லைன் ஆயிரும். ஸோ டெக்ஸ்ட்டு கீழே சைஸ் பாக்ஸ் வச்சு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நான் என்னடா சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சைஸ் பாக்ஸ் வேணாம் மார்ஜினை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு மார்ஜின் வச்சு காட்டுறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு தனியாக உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்காது மார்ஜின் அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேடிங் அப்படின்னு கொடுத்துடலாம். பேடிங் கொடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் சுருங்குற மாதிரி காட்டலாம். அப்படி இல்லாட்டி டெக்ஸ்ட் ஒரு கண்டெய்னரில் வச்சு அதுக்கு நீங்கள் மார்ஜின் செட் பண்ணலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சுத்து மாதிரி தெரியும் நம்மளுக்கு, அதனால் டேரெக்டாக நான் சைஸ்டு பாக்ஸே கொடுத்துட்றேன், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சைஸ் பாக்ஸ்க்கு எடுத்து ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இங்கே லிஸ்ட் ஆகிருக்கிறது வந்து 2 லோகோவும் ஹரிசாண்டலாக லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து ரோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ரோ கொடுத்துட்டு சில்ட்ரன். ஸோ இந்த சில்ட்ரன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே கொடுத்த இமேஜ் அசட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இந்த இது வந்து ரெண்டுமே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஒயிட் வந்து இப்போ வந்து தேவையில்லை, நம்மளுக்கு நேச்சுரல் கலரே இருக்கட்டும். ஸோ அதனால் எடுத்து விட்டுறேன். ஹைட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், 30 கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு 30 கொடுத்தாச்சு. ஆனால் அந்த 2 ஐக்கனுக்கு நடுவில் நம்மளுக்கு ஸ்பேஸ் வரணும். அகெயின் சேம் சைஸ்டு பாக்ஸ். ஸோ சைஸ்டு பாக்ஸ் கொடுத்து இந்த ஹைட் கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து வெர்டிக்கலில் போகிறதுனால வித் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ வித் கொடுத்து 10 கொடுத்துட்றேன்.
ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்துடும், நம்மளுக்கு ஐகானுக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஐகான்ஸ் வந்து சென்டராக இருக்கணும். ஸோ ரோவில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி யூஏ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த ஃபுல் யூஏ மட்டும் கொஞ்சம் சென்டரில் வரணும். அது மட்டும் எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் யூசர் நேம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாட்டம் ஓவர்ஃப்ளோட் பை 139 பிக்சல்ஸ் அப்படின்ற ஒரு எரர் வரும். ஸோ இது இந்த எரர் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஒரு விஜெட் வந்து இடம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, கொஞ்சம் இடிக்குது, அந்த மாதிரினா ஓவர்ஃப்ளோ எரர் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக ஸ்க்ரீன்லேயே காமிச்சிரும். அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எத்தனை பிக்சல்ஸ் அப்படின்றதையும் காமிச்சிரும். ஸோ 139 பிக்சல்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து சின்ன ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி இருக்கும், பெரிய ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். காலம் யூஸ் பண்ணதுனால இந்த எரர் வருது. ஸோ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஜெட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா காலம் விஜெட்டை தூக்கி விட்டு லிஸ்ட் வியூ அப்படின்ற விஜெட் வச்சுறேன். ஸோ டேரெக்டாக காலம் பதிலாக லிஸ்ட் வியூ அப்படின்ற ஒரு விஜெட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த லிஸ்ட் வியூ வச்சா ஏன் பிரச்சனை வராது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வியூ வந்து ஸ்க்ரோல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ விஜெட்லாம் சென்டராக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூவில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. லிஸ்ட் வியூவில் ஸ்ட்ரிங்க் ரேப் அப்படின்னு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்க் ரேப்பில் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விஜெட்லாம் சென்டர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து சென்டர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு ஃபர்கட் பாஸ்வேர்ட் மட்டும் நம்மளுக்கு சென்டர் ஆகணும். அது மட்டும் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டில் அந்த டெக்ஸ்ட் விஜெட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு ஒரு அலைன் ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஜெட் வந்து எப்பயுமே ஃபர்கட் பாஸ்வேர்டு தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் அலைனில் அலைன்மெண்ட் டாட் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். டெக்ஸ்ட் அலைன் டாட் சென்டர். ஸோ கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சென்டரில் டெக்ஸ்ட் அலைன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறதுன்ற பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம வந்து நிறையா இந்த வீடியோ வந்து கற்றுக்கிட்டோம். எப்படி நம்ம இமேஜ் ஆசெட் உள்ளே கொண்டு வர்றது, எப்படி டெக்ஸ்ட் ஃபீல்டு விஜெட் கற்றுக்கிட்டோம், பட்டன் விஜெட் கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி அந்த ஐகான் எப்படி டெக்ஸ்ட் ஃபீல்டு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லாகின் வேலிடேஷன் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.